திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர் மீது இடி ஒரு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. டிஜிபிக்கும் சரி, சீஃப் செக்ரட்டரிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அளவில் கடிதமெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, நேருவுக்கு வலை விரிச்சிட்டாங்களா இடி? பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு யுக்தி தான் இந்த யுக்தி. இப்போ KN நேரு நீங்கள் உண்மையிலே எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்களே கோர்ட்டுக்கு போயிடலாமே. இவ்வளோ பேர் பணம் கொடுத்தாலும் உங்ககிட்ட டாக்குமெண்ட் ஆதாரம் இருக்குன்னு போட்டுக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் வாங்குங்க, கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு போங்க. நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் வேணாம், நான் சொல்கிறது வேலை கேஸில் ஓகே ஜாப் ஸ்கேம் இருக்குல்ல, நீங்கள் பணம் வாங்கி எப்படியாவது ஒன்றா எங்கள் ஐடி இங்கே பாஜகவுக்கு இருக்கிற மாதிரி வேறு எந்த கட்சிக்காக இருக்கா? பாஜக இருக்கிற வார் ரூம் இருக்குது, வேறு எங்கே இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் போய் செட் பண்ணி வாங்கி டாக்குமெண்ட் வாங்கி ஆடியோ வாங்கி போட வேண்டியதானே? ஏன் பண்ண முடியல? முழுக்க பிரச்சாரம் இப்போ 2024 பிரச்சாரத்திற்கு பிறகு அழகாக 2026 பிரச்சாரத்துக்கு KN நேரு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வரிசையாக நாட் ஒன்லி நேரு, வரிசையாக அந்த 8 பேரும் மாட்டுவாங்கங்கிறீங்க. 8 பேரும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த பிரச்சாரத்தில் ஊழல் லாண்ட் ஆர்டர்லாம் வரட்டும், நான் ஒன்று கேட்குறேன். இதே மாதிரியான இன்கம் டேக்ஸ் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அசோக் குமார்னு ஒரு டிஜிபி இரவோடு இரவாக ஓடி போனவர் அதிமுக ஆட்சியில். டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அசோக் குமார் ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு ஓடி போயிட்டார். ஏன் தெரியுமா? அப்போ இருந்த இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் குட்கா ஊழல் சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இது நடக்குது இல்லை, ஜாப் ஸ்கேமு, இந்த கான்ட்ராக்ட் ஊழல் மாதிரி. அப்போதும் இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் இந்த மாதிரி அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. போலீஸ் ஆஃபீஸரு, ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. கேஸ் போட்டாங்க. இப்போ அந்த கேஸ் என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ட்ராக்கே பண்ண முடியலை. எங்கள் இடி சிபிஐ எல்லாம் நீங்கள் தானே சார். அப்போ உங்களுக்கு தேவைன்னா போட்டு வளைக்கிறது, அது போட்டு முறுக்கிறது, அதுக்கப்புறம் போட்டு தூங்குறது, கீழே போட்டு படுத்து தூங்குறது. கேட்குறது சரியா இல்லையா? நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா திமுக பயப்படுமா இல்லையா? அப்பா கூட்டணி அதிமுகவே இப்படி பண்ணுறாங்க. அதிமுக இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் போட்டதில் இப்படி ஓட விடுறாங்க, கதற விடுறாங்க. ஏன் செய்யலை? ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க. அப்போது நாளைக்கு காங்கிரஸை திமுக கழட்டி விட்டா திமுக உண்மை செய்ய மாட்டீங்க. எடுத்துக்கலாமா? இது சிக்னல் போல இருக்கே திமுகவுக்கு. அதுதான், காங்கிரஸை நீங்கள் கேட்டி விட்டுருங்க, அவன் விஜயோட போட்டோம், யாருக்கிட்ட வேணா போட்டோம். நீங்கள் காங்கிரஸை தூக்கி சுமக்காதீங்க, ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் தூக்கி சுமந்தீங்கன்னா நாங்கள் ரைடுக்கு மேலே ரைடு விடுவோங்கிறாங்க. இதுதான் நீங்கள். அதனால் KN நேரு மீது வைக்கப்படுகிற குறி இன்னும் பல பேருக்கு தாவும். ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா? இந்த டைரி, மொபைல் ஃபோன் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க?